வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம வீட்டு வாசல்ல சாதாரணமான நிக்கிற ஒரு மரம் எப்படி ஒரு முழுமையான மருத்துவமனையாக, சமையலறையாக, ஏன் விவசாயத்தோட மாபெரும் பாதுகாவலனாகவும் வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் நாம முழுமையா பார்க்க போறோம். ஒரு நடமாடும் மருந்தகம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது 100க்கு 100 உண்மைங்க. இந்த அருமையான வார்த்தை நம்ம தமிழர் பண்பாட்டிலையும் சித்த மருத்துவத்திலையும் வேப்ப மரத்துக்கு இருக்கிற ஆழமான பன்முகத்தன்மையை அப்படியே படப்புடிச்சு காட்டுது. இது வெறும் நிழல் தர சாதாரண மரம் இல்லைங்க. இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு நடமாடும் பெரிய ஹாஸ்பிட்டல். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். 1. ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம். 2. சித்த மருத்துவ பயன்கள். 3. அறுசுவையில் வேம்பு. 4. வாழ்வியல் மற்றும் விவசாயம். கடைசியா 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். முதல் பகுதி ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம். இப்போ இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம முன்னோர்கள் செஞ்ச பழங்கால ஆன்மீக சடங்குகள் எப்படி ஒரு பிரமாதமான கிருமி நாசினி தடுப்பா செயல்பட்டது அப்படிங்கிறது தான். உதாரணமா, அம்மை நோய் வந்த வீடுகள்ல வாசல்ல வேப்பிலை கட்டுறத பார்த்திருப்போம். அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லங்க, கிருமிகள் உள்ள வராம தடுத்து நோயாளிக்கு ஏற்படுற அந்த அரிப்பை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான சயின்டிபிக் ஐடியாவும் கூட. குறிப்பா ஆடி மாச திருவிழாக்களை எடுத்துக்குங்க. அதுல தீச்சட்டி எடுக்கிறவங்க ஏன் உடம்புல வேப்பலையை கட்டிக்கிறாங்க? இது நம்மளோட பாரம்பரிய மரபு மட்டும் இல்ல, அந்த நெருப்புனால உடம்புல ஏற்படுற அதீத வெப்பத்தை ரொம்ப வேகமா தணிக்கிற ஒரு அற்புதமான மருத்துவ முறை. ஆரோக்கியத்தையும் திருவிழாவையும் நம்ம ஆளுங்க எப்படி கலந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அடுத்ததா பகுதி 2, சித்த மருத்துவ பயன்கள். வேப்பிலையோட குணப்படுத்தும் ஆற்றலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த 2 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு கிருமி நாசினி, இன்னொன்னு பூச்சிக்கொல்லி. அதாவது கிருமிகளை அழிக்கிற ஆற்றலும் ஒட்டுண்ணிகளை அழிக்கிற தன்மையும் இந்த வேப்பிலைக்கு இயற்கையாவே இருக்கு. இந்த 2 தன்மைகள் தான் இதோட அத்தனை மருத்துவ சக்திக்கும் முக்கிய காரணம். இந்த ஒரு சாதாரண இலை நம்ம ரத்தம், சர்மம், அப்புறம் சர்க்கரை அளவை எப்படி மாயாஜாலம் மாதிரி குணப்படுத்துதுன்னு பாருங்களேன். காலையில வெறும் வயித்துல ஒரு சின்ன வேப்பில உருண்டைய சாப்பிட்டா அது குடல் புழுக்களை அழிச்சு ரத்தத்தை சுத்தமாக்கும். இதையே மஞ்சளோட சேர்த்து அரைச்சி பூசுனா முகப்பரு, சிரங்கு எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். ஏன், வேப்பில சாறு நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கூட கச்சிதமா கட்டுப்படுத்துது. எப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பாத்தீங்களா? பகுதி 3, அறுசுவையில் வேம்பு. இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறேன். நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவை விருந்துல ஏன் நாம வற்புறுத்தி ஒரு கசப்பான விஷயத்த சேர்த்துக்கிறோம்? என்னைக்காவது இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவமே ஒளிஞ்சிருக்குங்க. புத்தாண்டு அன்னைக்கு செய்யற அந்த மாங்காய் பச்சடியில வேப்பம்பூவை சேர்க்கறதுக்கு காரணம், வாழ்க்கையில இனிப்பான விஷயங்களை நம்ம எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி கசப்பான கஷ்டங்களையும் தைரியமா ஏத்துக்கணும் அப்படிங்கறத நமக்கு கத்துக் கொடுக்கதான். தத்துவத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா இதுல பிரமாதமான மருத்துவ குணமும் இருக்கு. குறிப்பா வேப்பம்பூ ரசம் செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம செரிமான கோளாறுகள் எல்லாம் சரியாகுது, உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைச்சி நம்ம ஆரோக்கியத்தை அது ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணுது. இப்போ பகுதி 4, வாழ்வியல் மற்றும் விவசாயம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. இந்த கிராமத்து பழமொழியை நாம எல்லாரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். காலையில எழுந்ததும் வேப்பங்குச்சியில பல் துளக்கிற அந்த பழக்கத்தை நினைச்சு பாருங்க. ஈறுகளை பழமாக்குறதுக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் இதை விட ஒரு சிறந்த நேச்சுரல் டூத் பிரஷ் உலகத்திலே வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு சமையலறையிலையும் இது எப்படி உதவுதுன்னு பாருங்களேன். அரிசி, பருப்பு சேமிச்சு வைக்கிற பாத்திரங்கள்ல கொஞ்சமா காய்ந்த வேப்பிலைகளை போட்டு வச்சா போதும். வண்டுகள், பூச்சிகள் வருங்கிற கவலையே நமக்கு கிடையாது. எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு அருமையான இயற்கை கவசம் இது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேப்பங்கொட்டையும் வேப்பிலை கரைசலும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை விரட்டுறது மட்டும் இல்லாம எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாம மண்ணோட வளத்தை அப்படியே பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான விவசாய நண்பன் இந்த வேப்ப மரம். கடைசியா பகுதி 5, முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். இது நடமாடும் மருந்தகம்தான், மறுக்கவே இல்ல. ஆனா நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இதுல இருக்கு. இந்த வேப்பிலைக்கு அதீத வீரியம் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடுறத முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி சிறு குழந்தைங்களுக்கு வேப்ப எண்ணெயையோ சாற்றையோ உள்ளுக்குள்ள மருந்தா கொடுக்கவே கூடாது. இந்த விஷயத்துல நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். வேம்பு என்றாலும் கைப்பு, அது மருந்து என்றால் இனிப்பு. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. இது வாய்க்கு கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு செய்யற நன்மைகள் எவ்வளோ இனிமையானது அப்படிங்கிறத இந்த ஒரே ஒரு வரி மிக சரியா சுருக்கி சொல்லிடுது. சரி, இப்போ உங்களுக்கான நேரம். இந்த நடமாடும் மருந்தகத்தை உங்க சொந்த வீட்ல, உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இத பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இயற்கையோட இந்த அற்புதமான கொடைய நாமளும் பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ்வோம்.
வணக்கம். பொதுவா நம்ம ஊர்ல கோவில்ல மட்டுமே பார்த்து பழகுன வில்வ மரத்தை சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் அற்புதமா எப்படி பார்க்கறதுன்னு தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். இயற்கையின் மருந்தகம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? வில்வ மரத்தை வெறும் ஆன்மீகத்துக்காக மட்டும் இல்லாம நம்ம வீட்டு கொல்லப்புறத்திலேயே இருக்கிற ஒரு முழுமையான பார்மசியா ஏன் பார்க்கணும்னு தான் இப்போ நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, முதலாவது இந்த இயற்கையின் மருந்தகம் நம்ம உடம்பை எப்படி உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் சுத்தப்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான கவசமா செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வில்வ இலைகள்ல அபரிமிதமான ஆன்டி மைக்ரோபியல் பவர்ஸ் இருக்கு. இந்த இலைகளை அரைச்சு பூசும்போது சருமத்துல வர்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி எல்லாத்தையும் இது அடிச்சு விரட்டிடும். அது மட்டும் இல்லாம உங்க ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி பிளட்டை ரொம்ப சூப்பரா பியூரிஃபை பண்ணும். இதோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இதுல இயற்கையாகவே வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ தாராளமா இருக்கு. சீசன் மாறும்போது வர்ற நோய்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க இந்த வைட்டமின்கள் ஒரு இன்டர்னல் ஆர்மர், அதாவது ஒரு உள்கவசமா செயல்பட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. ஓகே, இப்போ செரிமானம் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும். நம்ம லைஃப் ஸ்டைல்ல வர்ற ரொம்ப காமனான ஆனா ரொம்பவே பிடிவாதமான சில பிரச்சனைகளை இது எப்படி முறையா குணப்படுத்துதுன்னு பாப்போம். நம்ம குடலுக்குள்ள நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் யுத்தத்தை இது எப்படி டீல் பண்ணுதுன்னு பாருங்க. இதுல இருக்கிற டேனின் சத்துக்கள் நாள்பட்ட வயிற்றுப்போக்க தடுக்குது, நார்ச்சத்து அதாவது ஃபைபர் செரிமானத்தை சீராக்குது, அப்புறம் இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம வயிற்றுப்படலத்தை பாதுகாத்து அல்சர் வராம தடுக்குது. எல்லாமே ரொம்ப கச்சிதமா வேலை செய்யுது. முக்கியமா தினமும் சர்க்கரை நோயோட போராடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். வில்வ இலைச்சாறு நம்ம கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்ப எப்படி இயற்கையாவே அதிகரிக்குதுங்கிறத இது தெளிவா காட்டுது. இதன் மூலமா ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை குறைச்சு குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. சரி, அடுத்ததா நெஞ்சு பகுதிக்கு வருவோம். உங்க இதயம் மற்றும் சுவாச மண்டலம் ஆகிய ரெண்டுக்கும் வில்வ மரம் எப்படி ஒரு டபுள் லேயர் பாதுகாப்பை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அட்டகாசமான ஒப்பீடு. பழமையான ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, வில்வ சாற்றை நெய்யோட கலந்து சாப்பிட்டா இதய நோய் வராதுன்னு சொல்லுது. அதே நேரத்துல மாடர்ன் சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை, அதாவது ட்ரைக்ளிசரைட்ஸை குறைச்சு ரத்த அழுத்தத்தை சீராக்குதுன்னு சொல்றாங்க. பழமையும் புதுமையும் ஒரே உண்மையைத்தான் வேற வேற கோணங்கள்ல சொல்லுது பாத்தீங்களா? உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குமா? இல்ல ஆஸ்துமா, தீராத சைனஸ் பிரச்சனை இருக்கா? வில்வ இலைச்சாறு கூட கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்து குடிச்சு பாருங்க. நெஞ்சு சளியை கரைக்கிற ஒரு சூப்பரான இயற்கையான மருந்தா இது வேலை செய்யும். சரிங்க, இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதற்கான பிராக்டிக்கலான வழிகளை இப்போ பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ண தினமும் காலையில 10 ml ஃப்ரெஷ் இலைச்சாறு குடிக்கலாம். காய்ச்சல் சளி இருந்தா இத கண்ணில கொதிக்க வச்சு கஷாயமா குடிக்கலாம். இல்ல பொதுவான ஆரோக்கியத்துக்கு வேணும்னா நிழல்ல காய வச்ச வில்வ பொடியை தேனோட கலந்து சாப்பிடலாம். இது எல்லாமே நாம ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, இதுக்காக உடனே போய் வில்வ இலைய பறிக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க பாதுகாப்புக்காக சில முக்கியமான மெடிக்கல் எச்சரிக்கைகளையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க கர்ப்பிணியாகவோ இல்ல தாய்ப்பால் கொடுக்கறவங்களாகவோ இருந்தா டாக்டர் கிட்ட கேட்காம எந்த ரூபத்திலையும் வில்வத்தை எடுத்துக்கவே கூடாது. உங்க சேஃப்டி தான் நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அதே மாதிரி எந்த ஒரு பவர்ஃபுல்லான மருந்தா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. நிறைய சாப்பிட்டா சீக்கிரம் குணமாயிடுவோம்னு நினைச்சு ஓவரா சாப்பிட்டா அதுவே கடுமையான வயிற்று வலிக்கு காரணமாயிடும். சோ அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த முழு அலசல்ல நாம பார்த்த விஷயங்களை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க வீட்டு பக்கத்திலேயே வளர்ந்து நிக்கிற இந்த ஒரு மாபெரும் மெடிக்கல் பொக்கிஷத்தை நீங்க எப்படி உங்க ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்த போறீங்க? இந்த இயற்கையோட கொடைய இன்னைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களை சிந்திக்க வைக்கிற இந்த கேள்வியோட இன்றைய பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். வணக்கம். நம்ம எல்லாருக்கும் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா அந்த மாம்பழத்தை கொண்டாடுற நாம எப்பதாவது அந்த மரத்தோட இலைகளை கவனிச்சிருக்கோமா? உண்மை என்னன்னா, அந்த இலைகளுக்குள்ள ஒரு முழுமையான இயற்கையான மருந்தகமே மறைஞ்சிருக்கு. ஆமாங்க, பழத்துக்கு கொஞ்சமும் சளைக்காத பல ரகசியங்கள் இந்த இலைகள்ல இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு நம்ம தொகுப்புல விரிவா பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாம்பழத்தை ருசிச்சு சாப்பிடுற நாம அந்த இலைகளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல, சரிதானே? பல நேரங்கள்ல வெறும் குப்பைன்னு நினைச்சு கடந்து போற இந்த இலைகள் உண்மையிலே நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். மாமர இலைகளோட மறைந்திருக்கும் ரகசியங்கள், நாள்பட்ட நோய்களுக்கான இயற்கை தீர்வுகள், உடனடி நிவாரணம் தரும் வைத்தியங்கள், மனம் மற்றும் பற்களோட ஆரோக்கியம், இந்த இலைகளை எப்படி சரியா பயன்படுத்துறது,
அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு. இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாமர இலைகளுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு? இந்த இலைகள்ல இருக்கிற சத்துக்களோட பட்டியல் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானதுங்க. இதுல வைட்டமின் ஏ, பி, சி மட்டும் இல்லாம ஃப்ளாவனாய்டுகள், ஃபினாலிக் சேர்மங்கள்னு பல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் மிகச் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளா செயல்பட்டு நம்ம செல்களை பாதுகாக்குது. எந்த ஒரு பக்கவிளைவும் இல்லாத ஒரு சூப்பர் மெடிசன்னு இதை சயின்ஸ் பூர்வமாவே சொல்லலாம். அடுத்து, நாள்பட்ட நோய்களுக்கு இந்த இலைகள் எப்படி ஒரு இயற்கை தீர்வா அமையுதுன்னு பார்க்கலாம். முக்கியமா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல மாமர இலைகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இதுல இருக்கிற டானின்கள், ஆந்தோசைனின்கள் ஆரம்பகால நீரிழிவு நோயை சூப்பரா குணப்படுத்துது. இதை எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு 5-6 இலைகளை எடுத்து நைட்டு முழுக்க ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வைங்க. காலையில எழுந்ததும் அந்த தண்ணியை குடிங்க. அவ்வளவுதான். ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு இயற்கையாகவே கட்டுக்குள்ள வர்றதை நீங்களே பார்க்கலாம். சர்க்கரை நோய் மட்டும் கிடையாதுங்க, இருதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த இலைகளுக்கு ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபியை குறைக்கிற தன்மை இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதோட மட்டுமில்லாம ரத்த நாளங்களை வலுவாக்கி வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லப்படுற நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளையும் வராம தடுக்குது. இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், வயிற்றுப்போக்கு அல்லது ரத்தத்தோட கூடிய சீதபேதியால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை தண்ணில கலந்து தினமும் ஒரு 2-3 தடவை குடிச்சிட்டு வந்தா போதும். இது இயற்கையான முறையில சீதபேதியை உடனே நிறுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மருந்தா செயல்படுது. அதே போல சிறுநீரக கல், பித்தப்பை கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான தீர்வு இருக்கு. மாமர இலை பொடிய தண்ணில கலந்து நைட்டு முழுக்க அப்படியே வச்சுட்டு அதிகாலையில குடிக்கணும். இந்த வழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா அந்த கற்கள் படிப்படியா கரைஞ்சு சிறுநீர் வழியாவே வெளியேறிடும். நாள்பட்ட நோய்களை பார்த்தோம். இப்போ திடீர்னு வர்ற பிரச்சனைகளுக்கு இது எப்படி உடனடி நிவாரணம் தருதுன்னு பார்க்கலாம். திடீர்னு ஏற்படுற சளி, இருமல், மூச்சுத்திணறல் அல்லது ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். மாமர இலைகளை தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமா தேன் கலந்து குடிச்சா போதும். தொண்டை எரிச்சல் உடனே குறைஞ்சிடும், மூச்சு விடுறதும் ரொம்ப ஈஸியா மாறிடும். வீட்லயே செய்யக்கூடிய ரொம்ப சுலபமான வைத்தியம் இது. இந்த இலைகளோட பன்முகத்தன்மையை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் திடீர்னு காது வலி வந்தா இந்த இலைச்சாற்றை லேசா சூடாக்கி 2 சொட்டு காதுல விட்டா வலி உடனே குறைஞ்சிடும். இன்னொரு பக்கம் சர்மத்தில் ஏற்படுற தீக்காயங்களுக்கு இந்த இலைய நெருப்புல சுட்டு அந்த சாம்பலை நேரடியாக காயத்து மேல தடவுனா புண் சீக்கிரமா ஆறிடும். ஒரே இலை, ஆனா எத்தனை விதமான பயன்பாடுகள் பாருங்க. உங்களை ஆச்சரியப்படுத்துற இன்னொரு தகவலும் இருக்கு. சில நேரங்கள்ல தொடர்ச்சியா விக்கல் வரும் அல்லது தொண்டவலி பாடாய்படுத்தும் இல்லையா? அப்போ சில மாமர இலைகளை எரிச்சு அதிலிருந்து வர்ற புகைய லேசா சுவாசிச்சா போதும், விக்கல் உடனே நின்னுடும், தொண்டவலியும் காணாம போயிடும். இது ரொம்ப பழமையான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டெக்னிக். உடல் ஆரோக்கியத்தை தாண்டி நம்ம மனம் மற்றும் பற்களோட ஆரோக்கியத்துக்கு இது எப்படி உதவுதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கா? இல்ல உடல் ரொம்ப சோர்வா இருக்கா? ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன். ஒரு 2-3 கப் மாமர இலை டீ தயாரிச்சு அதை நீங்க குளிக்கிற வெந்நீர்ல கலந்துருங்க. அந்த தண்ணியில குளிச்சு பாருங்க. உங்க உடல் சோர்வெல்லாம் நீங்கி மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பல் பராமரிப்புக்கும் இது ஒரு சூப்பர் ரெமடி. முற்காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பாரம்பரிய டூத்பேஸ்ட் முறையை சொல்லட்டுமா? நல்லா முற்றி இலைகளை காய வச்சு சுட்டு சாம்பலாக்கி அது கூட கொஞ்சமா உப்பு கலந்து பல் துலக்கி வந்தா ஈறுகள் ரொம்ப பலமாகிடும். அது மட்டும் இல்லாம பல்வலி, வாய் துர்நாற்றம் இது எல்லாமே சரியாயிடும். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த இலைகளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சுருக்கமா பார்த்துடலாம். முக்கியமா 3 வழிகள்ல இதை நாம பயன்படுத்தலாம். 1, தேநீர், அதாவது இளம் இலைகளை கொதிக்கிற தண்ணியில போட்டு குடிக்கிறது. 2வது பொடி, இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. 3வது சாறு, ஃப்ரெஷ்ஷான இலைகளை நல்லா கழுவி அப்படியே அரைச்சு சாறு எடுக்கிறது. இந்த 3 மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வர்ற அருமையான சித்த மற்றும் ஆயுர்வேத வீட்டு வைத்திய முறைகள்தான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான உடல்நல பிரச்சனைகளோ அல்லது நாள்பட்ட நோய்களோ இருந்தா இந்த முறைகளை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர்கிட்ட கண்டிப்பா ஒரு முறை ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எப்பவும் மறந்துடாதீங்க. இந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை ஒரு மாமரத்தை நீங்க பார்க்கும்போது வழக்கம் போல பழங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்களா? இல்ல அதுல மறைஞ்சிருக்கிற இந்த இயற்கையான மருந்தகத்தை கவனிப்பீங்களா?
இயற்கை நமக்கு எத்தனையோ பொக்கிஷங்களை கொடுத்துருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நெல்லிக்காய் அப்படின்னு சொன்ன உடனே அதோட மகத்தான மருத்துவ குணங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பல நூற்றாண்டுகளா நம்ம ஊர்ல நெல்லிக்கனிய ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்தா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க போறோம். நெல்லிக்காயை சற்று ஓரமா வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய, யாருமே அதிகம் கவனிக்காத ஒரு ஆச்சரியமான தகவலை பத்தி பேச போறோம். ஆமாங்க, நெல்லிக்காய் ரொம்பவே ஃபேமஸ் தான். ஆனா நெல்லி மரத்தோட இலைகள்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இது கிட்டத்தட்ட ஒரு மறைக்கப்பட்ட உண்மைன்னே சொல்லலாம். பல நேரங்கள்ல நாம் அந்த மரத்தோட இலைகளை கண்டுகொள்வதே கிடையாது. ஆனா உண்மையான ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த இலைகள் நெல்லிக்கனிக்கு இணையாக மருத்துவ குணங்களை கொண்டது. அதை பத்தி தான் இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகமே கொண்டாடுற நெல்லிக்கனி, இன்னொரு பக்கம் யாருமே பெருசா கவனிக்காத ஆனா சமமான ஆற்றல் கொண்ட நெல்லி இலை. இது எதை காட்டுதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம எப்படி அடிக்கடி தவற விடுறோம் அப்படிங்கறத தான். அந்த இலைக்குள்ள இருக்கிற மகத்தான உண்மைகளை கண்டுபிடிக்கிற நம்ம பயணம் இப்போ ஆரம்பமாகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவது, நெல்லி இலையோட மறைக்கப்பட்ட ரகசியம். ரெண்டாவது, உடல் உள் உறுப்புகளுக்கு இது எப்படி பாதுகாப்பு தருது. மூணாவது, சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. நாலாவது, இதை நாம எப்படி சுலபமா பயன்படுத்தலாம். அப்புறம் கடைசியா சில பாதுகாப்பான மருத்துவ குறிப்புகள். பகுதி 1, நெல்லி இலையின் மறைக்கப்பட்ட ரகசியம். வாங்க, இந்த இலைகள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை உண்மைகளை ரொம்ப சீக்கிரமா பார்த்துடலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நெல்லி இலைகள்ல கொட்டி கிடக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் தான். இந்த குறிப்பிட்ட சத்துக்கள் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இயற்கையாவே பூஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்க. காய்ச்சல் அப்புறம் பலவிதமான தொற்று நோய்கள்ல இருந்து நம்மை காப்பாத்துற ஒரு ஸ்ட்ராங்கான கவசமாவே இந்த இலைகள் செயல்படுது. இப்போ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பகுதி 2, உடல் உள் உறுப்புகளின் பாதுகாப்பு. இந்த இலை நம்ம செரிமான மண்டலத்துல ஆரம்பிச்சு உடம்புக்குள்ள என்னென்ன மாயம் செய்யுதுன்னு பார்ப்போம். உள்ளுறுப்புகளுக்கு நெல்லி இலை தர்ற பயன்களை செரிமானம், வீக்கம் குறைதல், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு 3ஆ பிரிக்கலாம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டுமான மருந்து கிடையாதுங்க. பல உறுப்புகளுக்கும் பரவலான பாதுகாப்பை தர்ற ஒரு அபூர்வமான பொக்கிஷம் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. குறிப்பா செரிமான பிரச்சனைகளுக்கு இது எப்படி உதவுதுன்னு பாத்தீங்கன்னா, நெல்லி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சா கடுமையான வயிற்றுப்போக்கு, சீதபேதியெல்லாம் உடனே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம அஜீரண கோளாறுகளை சரி பண்ணி இயற்கையாவே பசியை தூண்டும். ரொம்ப தொந்தரவு பண்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு இது எவ்வளோ சிம்பிளான, அதே சமயம் உடனடி தீர்வு பாத்தீங்களா? பகுதி 3, சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. இதுவரைக்கும் உடம்புக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்போ வெளியில, அதாவது நம்ம சருமம், முடி மற்றும் வாய் ஆரோக்கியத்துல இந்த இலைகள் என்னென்ன கண்கூடான மேஜிக் பண்ணுதுன்னு பாப்போம். நெல்லி இலையில இயற்கையாகவே இருக்கிற கிருமி நாசினி, அதாவது ஆன்டிசெப்டிக் பண்புகள் நம்ம சருமத்துக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பை தருது. நெல்லிக்காய்னாலே எல்லாரும் ஹேர் ஆயில் பத்தி தான் நினைப்பாங்க. ஆனா காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிருமி நாசினியா இந்த இலைகள் செயல்படுது அப்படிங்கிறது நிஜமாவே பலருக்கும் தெரியாத ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, சரும பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்? தீக்காயங்கள் அல்லது ஆறாத நாள்பட்ட புண்கள் மேல இந்த நெல்லி இலைகளை நல்லா அரைச்சு பற்று மாறி போட்டா புண்கள் ரொம்ப சீக்கிரமா ஆறிடும். அது மட்டுமா, அரிப்பு, சொறி மாதிரியான தோல் நோய்களுக்கும் இதை அரைச்சு தடவலாம். எரிச்சல் மிகுந்த சருமத்துக்கும் ஆறாத புண்களுக்கும் இந்த இயற்கை விழுது எவ்வளோ ஒரு இதமான ரிலீஃப் தரும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ கூந்தல் வளர்ச்சிக்கான அந்த கிளாசிக்கான பாரம்பரிய ரகசியத்துக்கு வருவோம். நெல்லி இலைகளை நிழல்ல நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு அதை தேங்காய் எண்ணெயோட கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும் இளநரை வராம பாத்துக்கிறதுக்கும் முக்கியமான சீக்ரெட் என்னன்னா, முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்துறது தான். அந்த மிக முக்கியமான வேலையை இந்த நெல்லி இலை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யுது. வாய் மற்றும் பற்கள் ஆரோக்கியத்துல இந்த இலை பண்ற மாயங்கள் உண்மையிலே செம ஆச்சரியமா இருக்கும். வாய்ப்புண்கள் இருந்துச்சுன்னா நெல்லி இலைகள் அப்படியே பச்சையா மென்று அந்த சாற்றா வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து துப்பிடலாம். அதே சமயம் ஈறு வீக்கம் அல்லது ரத்த கசிவு இருந்தா இந்த இலைகளை கஷாயம் செஞ்சு வாய் கொப்பளிக்கலாம். ஒரே ஒரு இலை தான், ஆனா வாய் ஆரோக்கியத்துக்கு 2 முற்றிலும் மாறுபட்ட சூப்பரான தீர்வுகளை கொடுக்குது. இது மட்டும் இல்லாம மூட்டு வலி அப்புறம் தசை வீக்கங்களுக்கு இது ஒரு அருமையான வலி நிவாரணி. வலி இருக்கிற இடங்கள்ல நெல்லி இலைகளை லேசா சூடுபடுத்தி ஒத்தடம் கொடுக்கலாம்.
ரொம்ப களைப்பான ஒரு நாளோட முடிவுல வீங்கிய அல்லது வலி உள்ள மூட்டுக்கள் மேல இந்த வெதுவெதுப்பான நெல்லி இலை ஒத்தடம் கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த இதமான ஆறுதலான உணர்வு அது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும்ல. பகுதி 4 எளிய பயன்பாட்டு முறைகள். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆழமான மருத்துவ உண்மைகள் எல்லாம் எவ்வளோ ஈஸியா நம்ம அன்றாட பழக்கங்களா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ கஷாயம் எப்படி தயாரிக்கலான்னு 4 எளிய ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். 1, ஒரு கைப்பிடி நெல்லி இலைகளை எடுத்துக்கோங்க. 2, அதோட 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. 3, அதை நல்லா கொதிக்க வச்சு கரெக்டா 1 டம்ளரா சுண்ட காய்ச்சணும். 4, இதை உங்க ஆரோக்கியத்துக்காக தாராளமா குடிக்கலாம். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, தண்ணிய பாதியா வற்ற வைக்கணும். ஏன்னா இந்த சுருக்கத்துல தான் அந்த இலையோட முழு மருத்துவ மேஜிக்கும் அடங்கியிருக்கு. இது போக இன்னும் 2 ரொம்ப ஈஸியான பயன்பாடுகள் இருக்கு. முறை பேஸ்ட், அதாவது இலைகளோட கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து விழுது மாதிரி அரைச்சு சர்ம பிரச்சனைகளுக்கு தடவுறது. 2வது வாய் கொப்பளிக்கும் நீர், இலைகளை தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த நீரால தினமும் வாய் கொப்பளிக்கிறது. ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இந்த வழிமுறைகள்லாம் எவ்வளோ எளிமையானது, யார் வேணா ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத இது திரும்பவும் வலியுறுத்துது. பகுதி 5 பாதுகாப்பான மருத்துவ குறிப்புகள். இயற்கை மருந்துகள் ரொம்பவே பவர்ஃபுல் தான். ஆனா அதே சமயம் அதை நாம ரொம்ப பொறுப்புணர்வோடும் பாதுகாப்பாகவும் கையாளணும். அத பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. எந்த ஒரு மூலிகையையும் நாம் முள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பா நீங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, ஒரு சித்த மருத்துவர் அல்லது தகுந்த மருத்துவரோட ஆலோசனையை பெறுவதுதான் எப்பவுமே சிறந்தது. இயற்கை வைத்தியங்கள் மகத்தானவைதான், பக்க விளைவுகள் கம்மி தான். ஆனாலும் சரியான மருத்துவ ஆலோசனையும் விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த முறை நீங்க ஒரு நெல்லி மரத்தை பார்க்கும்போது உங்க பார்வை கண்டிப்பா மாறும் இல்லையா? இவ்ளோ நாளா நம்ம பெருசா கவனிக்காம விட்ட ஒரு சாதாரண இலைக்குள்ள இத்தனை மருத்துவ பொக்கிஷங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வியப்பு. இயற்கைய ஒரு புது மரியாதையோடவும் தேடலோடவும் பார்க்க இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். இயற்கையை அறிவோம், ஆரோக்கியமா வாழ்வோம்.